பரிதாரத்தை பூசிக்கொள்ள என்ன பாவத்தை செய்தேன் என்று எனக்கு பிற்பட்ட தண்டனை அத்தான். நான் யாருக்கும் எந்த ஒரு தீங்கம் செய்யாத பாவி ஆயிற்று அத்தான். நான் 10 மாதம் பெற்றெடுத்த பிள்ளை இந்த பாவி நான் எப்படி அத்தான் மனம் வந்து சாகடிக்க கொடுப்பேன் அத்தான். 10 ஆண்டு காலமாக பிள்ளை இல்லாத பாவி அத்தான் நான். என் குறையத்திற்கு பிறந்த மகன் அவன். இன்னும் என்னை பார்த்து அம்மா என்று வாய் திறந்து கூட அழைக்கவில்லையே. நம்முடைய மகனை சாகடிக்க எப்படி எத்தாலும் உங்களுக்கு மனம் வந்தது? இந்த வார்த்தையை கேட்ட உடனே 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த வயிறு 10 எரிகிறது அத்தா. நம்முடைய பிள்ளை சாக வேண்டாங்க. என்னங்க, யாரோ ஒரு பிள்ளைக்காக நான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையை பலி கொடுக்க வேண்டுமா? வேண்டாங்க, வேண்டாங்க. அடுத்தவங்க பிள்ளைக்காக நம்முடைய பிள்ளை சாக வேண்டுமா? வேண்டாம் அத்தா. மரகதம், இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொல்லாதீ. யாரோ ஒரு பிள்ளைக்காக நம்ம பிள்ளைய பலி கொடுக்கணுமா சொல்லாத மரகதம். மன்னர் குடும்பம் இல்லைனா நமக்கு வாழ்க்கையே இல்லை, குழந்தையே இல்லடி. அந்த குடும்பத்துக்காக நம்ம பிள்ளைய பலி கொடுக்கறதுல தவறே இல்லை மரகதம். உலகத்துல பிறந்தோ இறந்தோன்னு இருக்கக்கூடாது. பிறப்பது ஒரு நாள், வாழ்வது ஒரு நாள், இறப்பது ஒரு நாள். பிறப்பதும் இறப்பதும் வாழ்க்கையில சகஜமா போயிட்டு மரகதம். ஆனா வாழ்கின்ற காலத்திலே ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ வேண்டும். இவர் போல் யார் என்று பெயர் சொல்ல வேண்டும், இறந்தாலும் அவர் பெயர் ஊர் சொல்ல வேண்டும் சொல்லுவாங்க. மன்னர் குடும்பத்துக்கு நன்றி விசுவாசமா இருக்கணும்னா அது நம்ம பிள்ளைய பலி கொடுத்தாதான் முடியலாம். அதையும் செய்ய நான் தயாரா இருக்கேன். என்னை தடுக்க முடியாது. நம்ம குழந்தை ராஜா, என் செல்வமே, நான் இருந்த பிறகு எனக்கு நீ கொல்லி வைப்பேன்னு நினைச்சேனடா ராஜா. ஆனா இந்த பாழு தண்ணியே உனக்கு எவ்வளவு மாறிட்டேன். பிரகாரம் ஒரு நாள் கழித்து மறுநாள் உடனே அந்த குழந்தையின் கரத்தில் ஒப்படைத்து விடு. ஐயா, இந்த குழந்தை முகத்தை பாருங்க. என்ன நடக்குதுன்னு இந்த குழந்தைக்கு தெரியுமா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இந்த குழந்தைக்கு தெரியுமா? இந்த குழந்தை போய் கொலை செய்யணும் துடிக்கிறீங்களா ஐயா? வேணாங்க, விட்டுருங்க ஐயா, நானே வளர்த்துக்கிறேன் ஐயா. நீ யார் மறந்துவிட்டாயா? நீ யார்? ஒரு சாதாரண காவல்காரன். நான் யார்? இந்நாட்டு மன்னன். நீ அறிவுரையத்தை கூறி அதை கேட்டு அதன்படி நான் நடக்க வேண்டுமா? குழந்தை குர்ரா. ஐயா வேண்டாம் ஐயா. குழந்தை தர மாட்டேங்க ஐயா. ஐயா ஏன் அண்ணன் மகன், அழகான ஆண் குழந்தை. இந்த குழந்தையை கொள்வதற்கே மனவரவில்லை. இருந்தாலும் இந்த குழந்தை விட்டு வைத்தால் வருங்காலத்தில் எனக்கு ஆபத்து. வலது வாலிப தரித்து விட்டால் ஏன் அரண்மனை சொத்துக்கு ஆபத்து. ஆகினால் இந்த குழந்தை ஒரே வெற்றி. எப்படியெல்லாம் விளையாடுகிறது பார். ஆமாங்க, அதற்கு யாருமே இல்லையே என்று மன வருத்தம் கொண்டோம். இப்படிதான் நம்ம இருவரும் நிம்மதியா இருக்கிறோம். மகாராஜா, உங்களுக்கு தான் ஆபத்து ஐயா. நாட்டுல இருக்க கூடாது, நாடு கடத்துற உங்க தம்பி மீண்டும் உங்களை தேடிக்கிட்டு வந்தாரு ஐயா. உங்க உயிருக்கு எது ஆபத்து நினைக்கிறேன் ஐயா. புரிந்து விட்டது மாணிக்கம். ஏங்க, போய் என்றால் இந்த இடத்தை விட்டு நாங்கள் போய்விடுவோம். நாங்கள் இருப்பதும் உனக்கும் சுமையாகி விட்டது அல்லவா ஐயா? ஏங்க வார்த்தையால என்ன கொல்றீங்க ஐயா? வெளுத்ததெல்லாம் பால் நம்பியே தான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறீங்க. நான் சொல்றது இப்போ நம்புங்க ஐயா. உங்க உயிருக்கு ஆபத்து ஐயா. டைம் சேவிங் இருக்காதுங்க ஐயா. எங்கயாவது போயிடுங்க. இத பாருங்க, புறப்படுங்க. கூடாது. அம்மா, வைத்து பத்திரமா பாத்துக்கமா. இந்த நன்றியை உயிர் உள்ளவரை மறக்கவே மாட்டேன். ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கின்றோமே. குணவதி, கலங்காதி. இப்போதே புறப்படுகிறேன். காரணத்திலே காய்கறிகள் கொண்டு வருகிறேன். நான் புறப்படுகிறேன். இதே இடத்தில் காய்கறி கிடைக்கவே இல்லையே. கானகத்தில் எவ்வளவு தூரம் தான் தேடு. ஆஹா, ஒரே ஒரு கனி இருக்கிறது. அழகான கனி, அற்புதமான கனி. இந்த கனியை நானே பறித்து விடுகிறேன்.
குணவதி, நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இறப்பதற்குள்ளாக உங்களை பார்க்க வேண்டும், உங்களை பார்க்க வேண்டும் குணவதி. மாரடைக்கிறது கண்ணே, மாரடைக்கிறது. காரகத்திலே கனியை பறிக்கும் நேரத்தில் கொடிய நாகம் தீட்டு விட்டது பார் குணவதி. குழந்தை முகத்தை பார்த்து விட்டு இறுதியாக இந்த பாவைக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கிறது. நான் இறக்கப் போகிறேன் கண்ணே, இறக்கும் தருவாயில் என் தம்பியை பார்க்க வேண்டும், என் தம்பியை பார்க்க வேண்டும், தம்பியை பார்க்க வேண்டும். நான் பட்ட துன்பமோ துயரமோ போதாத. நான் பூவெடுத்து பொட்டெடுத்து பூச மஞ்சளை எடுத்து நீங்கள் கட்டி என் தாலியை நான் அறுக்க வேண்டும் என்று எனக்கு வழி வகுத்து விட்டீர்களே. எங்களை அனாதையாக்கி விட்டீர்களே அத்தா. இனி இந்த பாவிரனை எப்படி என் மகனோடு வாழ போகிறடம்மா. நானும் முந்தன் ஊரவை நாடி வந்த பறவை அன்பு உள்ளங்களில்
தெய்வமே, மாண்டு விட்டாரடா அவருடைய தந்தை. நாம் இருவரை அனாதை ஆக்கி விட்டாரடா. இந்த சின்ன சிறு வயதில் உன்னுடைய தந்தைக்கு நீ குடமுடைத்து கொல்லி வைக்க போகிறாயடா என் கண்ணே.